ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 162 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு வந்து பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு வந்தேன்னா அப்போ தான் கதையோட கண்டினியூட் வந்து உங்களுக்கு புரியும். இந்த எபிசோடு தக்காளி தரமாக இருக்கும். இந்த எபிசோடு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து அடுத்த எபிசோடுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் போட்டு வந்து வீடியோலாம் லைக் நிறைய பேர் போடவே மாட்டேங்கிறீங்க, லைக் போட்டுவாங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடுத்த மேட்ச் வந்து யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையர் அவங்க தாத்தா 2 பேர் தான் ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ ஹீரோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் அலடாவே இருக்கு கையர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்து தாத்தா உடனே சொல்லுவாங்கல்ல, நான் வந்து சரண்டர் ஆயிரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே யாரும் இல்லை, நீங்கள் உண்மையிலே சீரியஸ் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்கு. நம்ம சீனியர் கேட்பாரு, நீங்கள் உண்மையிலே சீரியஸ் ஏதோ சொல்கிறீங்க, உண்மையிலே சரண்டர் ஆகுறீங்க? ஆமாம், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு இருக்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கையர் அவங்க ஏதோ பேசுறாரு, அவரும் தடுத்துட்டு ஸோ என் பேத்தியோட திறமை வந்து எல்லாரும் முன்னாடி வந்து அவ வந்து காமிச்சிருக்கா. கண்டிப்பாக வந்து அசாசின் டேபிள் லீட் பண்ணுறது வந்து தகுதியானதா, எல்லாத்துக்கு மேலே நான் எப்படி என் பேத்தி கூட சண்டை போடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தோல்வி ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கையை இருந்து வின் பண்ணா. சரி ஓகே, நம்ம சீனியர் இருக்கிற அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் யார் அப்படின்னா நம்ம யுங்கருங்கிறவங்க பாட்டி 2 பேர் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த மேட்ச் நல்லா இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுங்கரும் சரி ஓகே என்னோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு யுங்கரும் பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்துட்டு திடீர்னு அவங்க பாட்டி வந்து நான் வந்து சண்டை ஆயிரம்பா அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கிட்ட யோசிச்சாங்க, ஆமாம் கண்டிப்பாக என் பேத்தி தான் வந்து இந்த இடத்துல வந்து சோல் டெம்பிள் லீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே என்னப்பா இவங்களும் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த லீஸ் ஆகுற அவன் சொல்லாமல் அதில் உன் பேத்தி வந்து கண்டிப்பாக அதில் டேலண்ட் கிடையாது, நீ வந்து அவள் லீட் ஆகணும் இப்படி கேவலமாக பண்ணாது அப்படின்னா இதை கேட்டு வந்து அவங்க தாத்தாவுக்கு சரியான டென்ஷன் இந்த இடத்துல. ஸோ இந்த வார்த்தையை கேட்டோன்னே சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவளுக்கு அந்த டேலண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே இவங்க டென்ஷன் என்னடா சொன்னேன், யாரை பார்த்து என்னடா சொன்னேன். ஸோ முடிஞ்சா சண்டைக்கு ஒத்திக்க வாடா இருக்கு. இந்த பக்கம் மூடால் ஒரு பக்கம் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி பார்த்து வந்து வெறி கொண்டு பேசியிருந்ததுல. ஸோ என்னை பார்த்தா வீக் மாதிரி தெரியுதா, நான் அவனுக்குலாம் பயப்பட மாட்டேன், உடனே சண்டைக்கு வாடா அப்படின்னு சண்டைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இவங்க கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை நம்ம சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் நம்ம சீனியர் சொல்கிறதுல ஸோ இந்த நிமிஷத்துல மேட்ச்ல புது ரோல் யாருமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து அடுத்த மேட்ச்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த மேட்ச் யார் யாருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லின்னு அவங்களோட தாத்தா இவங்க 2 பேர் நடுவில் தான் சண்டை இந்த இடத்துல. ஸோ இவங்க 2 பேருக்கு சண்டை வந்ததை பார்த்து நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா கனவு கோட்டுக்கு வந்து போயிடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன். ஸோ எல்லாருமே பாருங்க அப்படின்ற தலைவனு போயிட்டு இருக்கா. லின்னு போகும்போது வச்சுக்கலாம் எப்படி நம்ம தாத்தா வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துருவாரு, ஸோ வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கான். 2 பேரும் சண்டை போகிற மாதிரி வந்து சண்டை போடுவோம். நான் ஒரு சின்ன ஃபயர் பால் அட்டாக் பண்ணிட்டு அவர் உடனே வந்து ஐயோ ரொம்ப வந்து வலிக்குது நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்து போகிற அப்படின்னு கணக்கு இருக்கா. இல்லை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இன்னுமே கொஞ்சம் பெருசாக பண்ணணும், பெருசாக ஃபயர் பாலை வச்சு நல்லா வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் கிட்ட போய் சும்மா வெடிக்க வச்சிடணும், ஒரு ஷோ வந்து காட்டணும். அதனால் வந்து அதுக்கப்புறமா தாத்தா வழக்கமாக நம்ம பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நான் திரும்ப ஜெயிச்சிடுவேன் அப்படின்ட்டு அவர் சரண்டர் சொல்லிட்டு இது எல்லாமே லின்னு பார்த்தா கனவு கண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. அவங்க தாத்தாவோ வெளியே வந்து பார்த்தா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல. அவர் தலைவர் பார்த்தா வந்து சண்டன் வந்துட்டா சண்டை ஏறி வருது. ஸோ நம்ம லின்னு பார்த்தா வந்து லெவல் 9 இருக்கான், ஸ்டேஜ் 1 வந்து இருக்க அந்த இடத்துல. ஸோ நம்ம சீனியரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேரியர் போட்டுருக்கா. இந்த பக்கம் வந்து என்னடா அது நம்ம தாத்தாவோட மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, ரைட்டு நம்ம பிளான் பண்ணி தான் நடக்க போகிறோம்னு லின்னு சிரிச்சுக்கிட்டா. உடனே கொய்யாவில் பார்த்தா அவங்க ஃபயர் ஃபேமிலி அவரோட சுப்பீரியரான டெக்னிக் வந்து ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க அதில். அதில் எக்கச்சக்க பயங்கரமான பெருசான 4 ஃபயர் பால் வந்துகிட்டு இருக்கு அதில். ஒன்றுமே அது பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. டே இந்த மாதிரி இருந்து பாரா சோலார் ஹோலி ஸ்பெல் அப்படின்னு அவ்வளோ அமுச்சு விட்டுருக்கா. அந்த ஸ்பெல்லு கிட்ட வந்த உடனே தான் லின்னுக்கு வருது. ஐயோ அப்படின்னு லின்னு பார்த்து மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை தாத்தா கொஞ்சம் ஷோ பண்ணுறாரோ சரி ஓகே இதை டாச் பண்ணிட்டு நிப்போன்ட்டு தலைவனு பார்த்தா நான் வந்து டாச் பண்ணிட்டேன், எவ்வளோ திறமையான தெரியுமா அப்படின்னு நின்று ஒன்று ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. டே தம்பி பின்னாடி போறான்டா தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஃபயர் பால் ஐயோ நீ ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு லின்னும் பார்த்தா ஷீல்டு போட்டு தப்பிக்கிறான் அந்த இடத்துல. அவன் என்னதாவது ஷீல்டு போட அந்த பயர் கொட்டூர் மொத்தத்தில் விட்டு செத்தர ஆரம்பிக்குது கஷத்துல. இதை பார்க்குற எல்லாருமே அந்த லின்னுக்கு யாராவது புரியவே கிடையாது, கொஞ்சம் சீரியஸ்னஸாக இருக்கு. தாத்தா விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தலைமையில கை வைக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல. இந்த ஹோலி சோலார் ஸ்பெல் அவங்களோட கிளானோட பயங்கரமான இது ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரோஸ் ஒரு கட்டி தயவு செஞ்சு வந்து ஒழுங்காக சண்டை போறான்னு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம லின்னுக்கும் டென்ஷன் ஆடு. தாத்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, வாங்க உண்மையிலே இப்போ சண்டை போட்டு பார்க்கலாம். இன்னும் வெறி கொண்டு போது அவங்க ஃபயருக்கு சொல்லிச்சு விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க தாத்தா வந்து தடுத்துக்கிட்டு. ஸோ இவர் திரும்பவும் பார்த்தோன்னா வந்து ஹோலி சோலார் ஸ்பெல் அந்த ஸ்பெல்லு போட அமைச்சிடும். லின்னுக்கும் டென்ஷன் ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபயர் ஃபீனிக்ஸ் ப்ளூ ஃபயர் ஃபீனிக்ஸ் அந்த ஃபீனிக்ஸ் அப்படி தான் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த ஃபீனிக்ஸ் அமைச்சிடும் 2 பேரும் அட்டாக்க
மோத ஆரம்பிக்கிறதுல. ஸோ இந்த ரெண்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை மோதுறதுனால அந்த இடத்துல பயங்கரமான ஹீட் அடிச்சு ப்ரொடியூஸ் சுத்திக்கிறவங்க கொய்யால பேரியர் எல்லாம் சுக்குறோம் ஒட்டையுது. நம்ம சீனியர் பார்த்தா அந்த பேனரை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல ரெண்டு பேரும் ஃபைட். ஒரு இடத்துல என்னடா ஆச்சுன்னு பார்த்துருக்கா, லின் பார்த்தீங்கன்னா வந்து விட்டாம அட்டாக் பண்ணி அந்த ஒரு சோலார் பால் அந்த பெரிய வந்து எரிக்குவல் பாம் இருக்குது அதை ஒட்டச்சிட்டு தலையை வந்து அட்டாக் பண்ணதுல. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க அட்டாக் பண்ணி லின் அட்டாக் பண்ணுறதுக்கு தலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிஸ் ஆகிட்டு. ஸோ அவங்க தாத்தாக்கிட்டே ஒரு பெரிய லெவலான அட்டாக் வந்து கேதர் பண்ணி இந்த ஆடு வந்து முடிஞ்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனும் அட்டாக் பண்ணுவான். என்னடா ஆச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கான். அந்த இதில் புகை மட்டும் வேலைக்கு ஆரம்பிக்கான். ஸோ இந்த இடத்துல அவன் தாத்தாவும் லேண்ட் ஆகி கீழே வந்து நிற்பார். அவர் கையில் வச்சிருந்த தடியிலுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பால் அதுவே அந்த பவர் டைம்ல ஒட்டச்சு செத்தர ஆரம்பிச்சதுல. ஸோ அவங்க தாத்தாக்கு நல்லாவே புரிஞ்சு இன்னும் ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட வின்னர் வந்து டான் லைட் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம சீனியரும் வந்து அறிவிக்க இந்த இடத்துல அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல லின்னு ஜெயிச்சா சொல்லணும் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிடாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சண்டை போடாண்டு தலைவனும் லின்னும் பார்த்தா அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்கா. வழக்கம் போல அவன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தாத்தாவும் ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு வந்து இந்த அட்டாக் மேட்சில் வந்து பண்ண மாட்டான். அவன் தாத்தா அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வாடாண்டு கற்று விடு எவ்வளோ கூப்பிட்டுருப்பாரு. தலைவன் நான் வரவே மாட்டேன் ஆட முடிச்சிருப்பான். அப்படிப்பட்ட பையன் இப்போ என்னையே சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் மேட்ச் கொய்யால லாங் ஓச்சன் அவங்க தாத்தா ரெண்டு பேர் நடுவில் இந்த இடத்துல. ஸோ லாங் ஓச்சன் வர்சஸ் வந்து லாங் டியான் யூன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கோச்சால இந்த இடத்துல ஹீரோ போறான். ஸோ கயிறு இந்த மாதிரி வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஃபைனலாக வந்து ஹீரோக்கான ஃபைட் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு திரும்ப வந்து ரெண்டு நைட்டு கூட சண்டை நடக்குதும் தாத்தா பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் நடுவில் ஃபைட் ரொம்ப கொட்டூர் இருக்கும். இவன் லீஸ் அங்கே தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து என்னதான் வந்து ஸோ அந்த இடத்துல ஒன்றும் சொல்லாமல் இருந்தலாம். ஸோ வந்து இந்த இடத்துல என்னதான் த்ரோன் ஆஃப் சீல் மட்டும் ஆர்டிஃபேக்டோட பவர் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலுமே ஸோ தனி அளவே லாங் டியான் யூன் ரொம்பவுமே சக்திசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்துருக்காங்க. இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டே பேராண்டி கடைசியில் நீ என் கூட சண்டை போடுவோம் நானே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தாத்தா என்னை வந்து கைட் பண்ணுங்க எனக்கு வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த தடவை சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் ஃபியூச்சரோட ஸோ நைட் டெம்பரோட லீடர் உன்னோட பவர் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பார்த்தா வந்து ஃபைட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோட 3 ஹேமரை யூஸ் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல வந்து என்னோட ஸ்வாடே நான் வச்சு யூஸ் பண்ண இருக்கேன். அந்த இடத்துல ஒரு 9th லெவல் ஸ்டேஜ் 4ல் இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம 9th லெவல் ஸ்டேஜ் 3ல் இருக்கான். ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் ஆரம்பிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் நைட்டாக சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல ஸோ கொச்சால ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா பொறுமையாக சண்டை போடுற மாதிரி சின்ன சின்ன வந்து பேசிக்கான மூவ்மெண்ட் வச்சு தான் வந்து சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல ஸோ இதில் வந்து இப்படியே போயிட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இவங்க ரொம்ப பேசிக்காக தான் சண்டை போடுறாங்க. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியல மாதிரி தான் பார்த்துருக்கா. ஸோ இந்த டெம்பிள் லீடர்ஸ்க்கு மட்டும் இந்த இடத்துல புரியுது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பேசிக் மூவ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப சுப்பீரியராக மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்கில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லாமே பார்த்துருக்காங்க. கொஞ்சமாக ஃபைட்டு சூடு பிடிக்காரு. அந்த இடத்துல ஒஜால அரினா ஒட்டைக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல் நைட் சொல்றாரு எல்லா நைட்ஸும் கேளுங்க அப்படின்னு இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பயங்கரமான சுப்பீரியரான நைட்ஸ். இவங்க ரெண்டு பேர் சின்ன சின்ன மூவ்ஸ் கூட உங்களால் வந்து நிறையவே கற்றுக்க முடியும். இது நல்லா பாருங்க ஃபுல்லாமே இதில் வந்து லேர்னிங் தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்க சின்ன சின்ன மூவ் கூட அவரும் பார்த்தா ஒரு அந்த தாத்தாவும் பார்த்தா ஒரு அரே ஒன்று போட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுல. ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல அந்த 4 விஷயத்தில் ட்ரைனிங் ரொம்பவுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து இன்னுமே ஸ்பீடாக வந்து சண்டை அவரு எக்கச்சக்க வந்து ஸ்வாட்ச் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ விடாம மாட்டா கொண்டு ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டு அவனும் ஸ்லாஷ் அட்டாக் அடிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஃபைட் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற மாணவர் கேதர் அப்படி பார்த்தா ஒரு சில்வர் டிராகனை பார்த்தீங்கன்னா வர வச்சிருந்ததுல. ஸோ போகிற போகல பார்த்து இன்னும் நல்லா பரவாயில்ல போய்கிட்டு இருக்கும்போதே மானா கேதர் பண்ணி இன்னொரு டிராகன் இதில் இதை பார்த்துல மிரண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஜாலா 3வது டிராகனை சமன் பண்ணுவார் பாருங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு இருப்பாங்க. இது எல்லாமே சுத்திக்கிற மானாவில் அவர் வந்து சமன் பண்ணி சில்வர் டிராகன் அந்த 3 டிராகனோட பவரையும் கொஜாலா அவர் ஸ்வாட் இழுத்துட்டு அவரை அட்டாக் பண்ணி வந்துருக்காரு. லாங் வச்சார் உன்னால முடிஞ்சு அதை வந்து தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு அட்டாக் பண்ணுறது ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அட்டாக் அந்த ஷீல்டு ஒட்டஞ்சு போய் பிரேக் ஆகிட்டு நம்ம சீனை திரும்ப ஹீல் பண்ணுங்க. அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிவைன் ஷீல்டு அந்த ஒரு டிஃபென்சிவ் வந்து அந்த டெக்னிக் தான் அந்த டெக்னிக் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ இதை மாடிஃபை பண்ணுறதுல தாத்தா இதை பாருட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணி இதை பார்த்து நம்ம பேரண்டு போயிருங்க. டே அந்த டிவைன் ஷீல்டு அது வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் எப்படி வந்து இவரால் வந்து அட்டாக் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கா. லாங் ஓச்சன் ஒருத்த மட்டும் தான் வந்து கில்லர் டிஃபென்ஸ் ரெண்டு இதுவுமே மாஸ்டர் பண்ணிருக்கான். அவனால முடியாது இதுமாரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் அவனாவே வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்கில்லாக மாற்றிருக்கான். ரெண்டு ஸ்கில்லும் கொஞ்சம் மோதி திருச்சிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமாக இருக்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த 4 வருஷம் ட்ரைனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும் தாத்தா சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறதுல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் டிஃபென்ஸ் ரெண்டுமே வந்து மாற்றி வந்து ஃபைட் பண்ணிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இது வந்து முடிச்சிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே காத்திருக்கிற மாணவ கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் பிளேட் அவங்களோட
ஃபேமிலி வந்துட்டு எங்கள் அப்பா அவங்க தாத்தா அவங்க ஹீரோ 3 பேரும் வந்து பொதுவாக பியூர் ஒயிட் பிளட் இந்த டெக்னிக் அடிக்க ஆரம்பிக்க 2 பவரும் வந்து கோயில மோதிக்கிட்டு அந்த இடத்தை சுத்திக்கிற ஷீல திருச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுல ஹீரோவும் பின்னுக்கு தள்ளப்படுறான். அதுல அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர் கிட்டத்தட்ட அரணாக வெளியே வந்துருப்பாரு. சோடை வச்சு பார்த்தா வந்து வெளியே வராமல் தடுத்துட்டு வந்துல. ஸோ அவரும் பார்த்தா வெளியே இதை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க உண்மையிலேயே வந்து பின்னுக்கு தள்ளிட்டான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவர் சொன்னதுல எனக்கு தெரியும் நைட் டெம்பிளோட ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து வீக்கா இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கேன், உன்னோட ப்ராக்ரஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தோத்துட்டு இடத்துல ஒரு அவரே ஒத்துக்காரங்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து சொல்கிறார் இடத்துல ஃபியூச்சரோட நைட் டெம்பிள் நீ தான் அப்படின்னு ஒன்று அவன் ஹீரோ உடனே பார்த்தா தாத்தா பார்த்தா இதில் வந்து மணிஞ்சு வந்து உட்கார அந்த இடத்துல. ஸோ இந்த வந்து பிளஸ் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தா வந்து அந்த ஒரு ஹானரை பார்த்தீங்கன்னா நைட்டுக்கான ஹானர் கொடுத்து ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதில் லாங் ஓச்சன் ஃப்ரம் டான் லைட் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரம் கொண்டாடுகிறது அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே கொண்டாடிட்டு ஈவன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மேஜ் டெம்பிள் அவங்களுமே அந்த பையனுமே ஒருத்தர் கைத்தட்ட இவங்க வந்து முறைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ரிலீஸ் ஆங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இதனால மக்களோட நம்பிக்கை அதிகமாக வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல சீனியர் மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவங்களோட ஃபைட்னால இதை பார்க்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேஃபாக தான் இருப்போம், இந்த டெம்பிள்ஸ் நம்மளை காப்பாதுன்ற நம்பிக்கை வந்து பிறக்கும். ஸோ ஃபியூச்சர் வந்து சின்ன சின்ன பசங்களை வந்து இந்த ஆர்மியில் வந்து சேருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த சின்ன பையன் சொல்லுவான். ஸோ வந்து அம்மா கண்டிப்பாக நானுமே ஃபியூச்சரில் ஒரு பெரிய நைட் ஆவேன், இந்த லெவலுக்கு நான் வந்து பவராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லீ ஜாங் சொல்லிட்டு அந்த இடத்துல லாங் ஓச்சான் யார்ட்டையும் தோத்துறாதவங்க நான் தான் தோக்கணும்னு சொல்லிருக்கா. இப்படியே ஒவ்வொரு பேட்டிலாக போக ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் அடுத்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம ஹானு நம்ம சாமுவேல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நம்ம பிரதர் ஃபேங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க அடுத்து வந்து விக்டரி அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. ஈவன் நம்ம வந்து வார் காடஸ் வாங்கியும் அதை கொண்டு வாங்கியும் நம்ம விங்ஸோ அதை கொண்டு எல்லாருமே ஜெயிச்சுட்டு வந்துட்டு வந்ததுல. ஸோ இரு சொன்னோம் இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி போனோம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ் கொண்டு டான் லைட் வந்து அடுத்த கடத்தை போது மொத்தமாக அடுத்த லெவல் டோர்னமெண்ட்டுக்கு மொத்தமாக 23 பேர் ப்ராக்டிஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து மாறப்படுது. ஸோ டே நைட் மொத்தம் கொண்டு ரெஸ்ட்டே இல்லாமல் தொடர்ந்து பேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் பேட்டில் சீக்கிரமாக வந்து இந்த சாம்பியன் வந்து அறிவிக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் யாருக்கா பேட்டில்னு பார்த்தீங்கன்னா கொய்யால அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யுங்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜ் டெம்பிள் எடுக்கான லீஸாங்க அவங்க 2 பேரும் தான் பேட்டில். இதை பார்த்த உடனே லீன்னு சொல்லுவான் அடி பாவி என்னடி வாய் உனக்கு நீ வாயை திறந்து சொன்ன நேரம் அவர் சொல்லியிருப்பா அடி முடிஞ்சா நீ சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யுங்கர் அப்புறம் நம்ம லீசங் ஸோ வந்து மேஜ் டெம்பிள் எட்டு இவங்க 2 பேருக்கு வந்து ஃபைட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது guys. ஸோ அடுத்த எபிசோட ப்ரிவ்யூ நான் லேட் பண்ணிருக்கேன். இந்த எபிசோட விட அடுத்த எபிசோடு தரமாக இருக்கும். யுங்கருக்காகவே ஒரு எபிசோடு விட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அவளோட பயங்கரமான சுப்பீரியரான பவர் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு சின்னது இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடு இந்த விட பயங்கர பங்கமாக இருக்கும். ஈவன் இந்த இடத்துல இந்த எபிசோடோட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.